தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். நாட்டின் பொருளாதார நிலைமை இன்னமும் முழுமையாக சீரடையவில்லை என்றே கூற வேண்டும். ஆனால் அன்று இருந்ததை விட இன்று பொருளாதாரம் ஓரளவுக்கு சீரடைந்துள்ளது என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாமலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அஸ்விஸ்ம நிவாரண திட்டத்தின் 2ஆம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் ஆரம்பமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நலன்புரி நலன்கள் சபை மற்றும் நிதி ராஜாங்க அமைச்சர் சேகா சேமசிங்கவுடன் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலிலே குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2ஆம் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எதிர்வரும் 15ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. தகவல்களை கணனிமயமாக்கும் பணிகள் கிட்டத்தட்ட நிறைவடைந்துள்ளதாக சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார். 2ஆம் கட்ட கணக்கெடுப்புக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியாத மக்களுக்கு அடுத்த வாரத்துக்குள் அவகாசம் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அஸ்விஸ்ம திட்டத்தின் 2ஆம் கட்டத்துக்காக 4,75,000 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் அதிபர் தேர்தல் மற்றும் பொது தேர்தல் நடைபெறவுள்ள காலப்பகுதியில் அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை ஊக்கப்படுத்துகின்றவாறு அல்லது பங்கம் ஏற்படுகின்றவாறு செயலாற்றுவது தண்டனைக்குரிய ஒரு குற்றம் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. குறித்த தகவலானது தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்களுக்கு போட்டியிடுவதற்கு பெயர் குறித்த நியமன பத்திரம் கையளித்துள்ள வேட்பாளர்களை அவ்வாறான கர்மங்களுக்கு ஈடுபடுத்திக் கொள்வது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளும் தேர்தல் சட்டங்களும் சுற்றறிக்கைகளும் மீறப்படும் தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும். எதிர்வரும் தேர்தல்களை சுதந்திரமானதும் நியாயமானதுமான விதத்தில் நடாத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்டுள்ள பணிப்புகளுக்கும் சுற்றறிக்கைகளுக்கும் அமைய செயலாற்றுமாறு அனைத்து திறத்தவர்களிடமும் தேர்தல் ஆணைக்குழு கோருகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. லங்கா சதோச நிறுவனம் குறித்த விலை குறைப்பை அறிவித்துள்ளது. இதன்படி உருளைக்கிழங்கு சீனாவில் இருந்து இறக்குமதி, சிவப்பு பருப்பு மற்றும் வெள்ளை சீனி ஆகியவற்றின் விலைகளே இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளது. குறித்த விலை குறைப்பின்படி 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கின் விலை 15 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் இதன் புதிய விலை 215 ரூபாவாக உள்ளது. அத்தோடு 1 கிலோகிராம் சிவப்பு பருப்பு 14 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் இதன் புதிய விலை 282 ரூபாவாக உள்ளது. மேலும் 1 கிலோகிராம் வெள்ளை சீனி 6 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் இதன் புதிய விலை 269 ரூபாவாக உள்ளது. இந்த நிலையில் விலை குறைக்கப்பட்டுள்ள வாடிக்கையாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் சதோச விற்பனை நிலையங்கள் மூலம் இலங்கை சதோச நிறுவனம் தெரிவித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரித்து தொழில் அமைச்சரினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை செயற்படுத்துவதை தடுத்து உயர் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனத்தை அதிகரித்து வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலை அமல்படுத்துவதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட மாட்டாது என மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை சவாலுக்குட்படுத்தி பெருந்தோட்ட நிறுவனங்கள் தாக்கல் செய்துள்ள மனு மீதான விசாரணையின் போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அக்ரபத்தனை பெருந்தோட்ட நிறுவனம் உள்ளிட்ட 21 நிறுவனங்கள் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சுங்க பணியாளர்கள் நேற்று பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். சுங்கம், மதுவரி மற்றும் இறைவரி ஆகிய 3 திணைக்களங்களை ஒன்றிணைக்க எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக ஜனாதிபதியுடனும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் யாமலப்பிட்டியுடனும் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் போராட்டம் கைவிடப்பட்டதாக சுங்க தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது. அத்துடன் இதன் போது நிறைவேற்ற முடியாமல் போன கடமைகளை இந்த வார இறுதிக்குள் நிறைவேற்றுவதற்கு சுங்க தொழிற்சங்கங்கள் இணங்கியுள்ளன.
கொழும்பின் சில பகுதிகளில் இரவு 9 மணி முதல் 18 மணி நேர நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதன்படி கொலன்னாவ நகரசபை, கடுவெல நகரசபை, முள்ளேரியா மற்றும் கொட்டிகாவத்தை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளுக்கு 18 மணித்தியாலங்களுக்கு நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நீர்வெட்டு நேற்றிரவு 9 மணி முதல் இன்று பிற்பகல் 3 மணி வரை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. ஆப்பத்தலை நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள அவசர பராமரிப்பு வேலை காரணமாக இந்த நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை மேலும் தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக குழு செயற்பாடுகளை ஒழிப்பதற்கான யுக்திய சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. புதிய கோணத்தில் இந்த சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்படும் என காவல்துறை ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கைக்கு இராணுவத்தினரின் ஆதரவும் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பின் பல பகுதிகளில் யுக்திய திட்டம் முதற்கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் எதிர்வரும் நாட்களில் நாடு முழுவதிலும் இந்த சுற்றி வளைப்பை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கொழும்பு சிலாபம் பிரதான வீதியின் இரட்டைக்குளம் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2ஆக அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த பேருந்து சாரதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அத்துடன் காயமடைந்த 2 மேலதிக சிகிச்சைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். குறித்த 2 ஆபத்தான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காயமடைந்தவர்களில் 3 சிலாபம் மாவட்ட பொது வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கொழும்பிலிருந்து சிலாபம் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் பாரவூர்தி ஒன்றும் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிலாபம் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மதுபான விற்பனை நிலையம் ஒன்றை நேற்று சோதனை செய்த போது தலாவ போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தாக்கப்பட்டு அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த மது விற்பனை நிலையத்தில் இருந்த நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் அதிகாரியை தாக்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தாக்குதல் நடத்திய சந்தேக நபர் உட்பட 5 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். களுத்துறை பிரதேசத்தில் இங்கிரிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாணந்துறை ரத்தினபுரி வீதியில் மோட்டார் சைக்கிள் மோதி பெண்ணொருவர் நேற்று உயிரிழந்துள்ளதாக இங்கிரிய போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இங்கிரியவிலிருந்து ரத்தினபுரி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியில் பயணித்த பெண் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது மோட்டார் சைக்கிள் செலுத்துனரும் வீதியில் பயணித்த பெண்ணும் படுகாயமடைந்த நிலையில் இங்கிரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பெண் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவரது சடலம் இங்கிரிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யுக்திய 2 நடவடிக்கையுடன் இணைந்ததாக நேற்று காலை அபலாகுடை ஆத்தாகுதள பகுதியில் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் இராணுவத்தினர் இணைந்து இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர்.
பாடசாலை மாணவி ஒருவரை துஷ்பிரயோகம் செய்ததாக தேடப்பட்டு வந்த 3 சந்தேக நபர்கள் இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இந்த நடவடிக்கையின் போது 5 பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டனர். கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனையத்தில் உரிமையாளரின்றி பல வாரங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் எல்பிட்டிய விசேட குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவொன்றினால் குறித்த கார் எடுத்து செல்லப்பட்டுள்ளது. கடந்த மாதம் முதல் SPKM 8179 நிசான் ப்ளூபர்ட் கார் கட்டுநாயக்க விமான நிலைய வருகை முனைய வாகன நிறுத்துமிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த கார் அம்பலாங்கொட பிரதேசத்தைச் சேர்ந்த பெலேகே பாயா சுதேசிகா என்ற பெண்ணுக்கு சொந்தமானதாகும். தற்போது பலப்பட்டி நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கு ஒன்றுடன் குறித்த கார் தொடர்பு பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதற்கமைய நீதிமன்ற உத்தரவின் பேரில் நேற்று மதியம் 12:30 மணியளவில் விசேட குற்றப்புலனாய்வு பிரிவினர் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டனர். இதன்போது சர்ச்சைக்குரிய காரை போலீசார் தமது பொறுப்பில் எடுத்து சென்றுள்ளனர். கண்டி நோக்கி சென்ற லொரியொன்று வீதியின் எதிர் திசைக்கு திரும்ப முற்பட்ட போது நுகேவெல பாடசாலை சந்தியில் வீதியில் பயணித்த சிலர் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் 4 பாடசாலை மாணவிகள், 4 மாணவர்கள், 2 பெண்கள் மற்றும் ஆணொருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லொரியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அல்தனியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.